கீழடி தமிழ்நாட்டின் மதுரைக்கு அருகே அமைந்திருக்கும் ஒரு தொல்லியல் களம். இது ஒரு பண்டைய தொல்பொருள் தளமாகும். இது அதன் கண்டுபிடிப்புகள் காரணமாக குறிப்பிடத்தக்க கவனத்தை ஈர்த்துள்ளது. 2014ஆம் ஆண்டிலிருந்து இங்கே அகழாய்வுகள் நடந்து வருகின்றன. அகழ்வாராய்ச்சிகளில் தமிழ் பிராமி கல்வெட்டுகள், மட்பாண்டங்கள், இரும்பு கருவிகள் மற்றும் மணிகள் உட்பட 80,000க்கும் மேற்பட்ட கலைப்பொருட்கள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன. இது பல நூற்றாண்டுகளுக்கு முந்தைய ஒரு கல்வியறிவு நகர்ப்புற நாகரிகத்தை குறிக்கிறது. இங்கே இந்திய தொல்லியல் துறையின் சார்பில் அமரநாத் ராமகிருஷ்ணன் தான் மேற்கொண்ட 2 அகழாய்வுகளின் ஆய்வறிக்கையை சில ஆண்டுகளுக்கு முன்பு தாக்கல் செய்துள்ளார். அதில் சில விளக்கங்கள் கோரி அந்த ஆய்வறிக்கையை இந்தியா தொல்லியல் துறை திருப்பி அனுப்பியுள்ளது. இந்த விவகாரம் தொடர்பாக தமிழ்நாட்டில் செய்தியாளர்களிடம் பேசிய மத்திய அமைச்சர் கஜேந்தர் சிங் சக்காவல் ஆய்வறிக்கையை ஏற்க அறிவியல் பூர்வமான தொழில்நுட்ப ரீதியான ஆய்வுகள் இன்னும் தேவைப்படுவதாக குறிப்பிட்டார். இது சர்ச்சையை ஏற்படுத்தி இருக்கும் நிலையில் கீழடியின் தொன்மை தொடர்பாக முன்வைக்கப்பட்டிருக்கும் முடிவுகள் என்ன, அதில் என்ன சர்ச்சை, இந்த விவகாரத்தில் என்ன நடந்தது என்பதை இந்த காணொளியில் விரிவாக பார்ப்போம். கீழடி என்பது தமிழ்நாட்டின் மதுரை நகரிலிருந்து 13 கிலோமீட்டர் தூரத்தில் சிவகங்கை மாவட்டத்தில் உள்ள ஒரு தொல்லியல் அகழாய்வு களம். இந்திய தொல்லியல் துறையின் கண்காணிப்பாளராக இருந்த அமர்நாத் ராமகிருஷ்ணன் கீழடி தொல்லியல் தலத்தை கண்டறிந்தார். இந்த பகுதியில் இந்திய தொல்லியல் துறை 2014 முதல் 2017 வரை 3 கட்டங்களாக அகழாய்வுகளை மேற்கொண்டு வருகிறது. இது முதல் 2 கட்ட அகழாய்வுகளை அமர்நாத் ராமகிருஷ்ணன் மேற்கொண்டார். 2017ஆம் ஆண்டிலிருந்து தமிழக தொல்லியல் துறை இங்கே அகழாய்வுகளை மேற்கொண்டு வருகிறது. கீழடியில் அமர்நாத் ராமகிருஷ்ணன் அகழாய்வுகளை மேற்கொண்டபோது பெரிய அளவிலான கட்டடப் பகுதிகள் வெளிப்பட்டன. தமிழ்நாட்டில் இதற்கு முன்பு நடந்த அகழாய்வுகளில் இவ்வளவு பெரிய கட்டடப் பகுதிகள் எதுவும் வெளிப்படாத நிலையில் இந்த கண்டுபிடிப்பு பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. கீழடியில் கிடைத்த பானை ஓடுகள் ஆக்சிலரேட்டட் மாஸ் ஸ்பெக்ட்ரோமெட்ரி ஆய்வுக்காக அமெரிக்காவின் புளோரிடாவில் உள்ள பேட்டா அனலிட்டிக்கல் லேப்க்கு அனுப்பப்பட்டது. அதில் கிடைத்த முடிவுகளின்படி அந்த பொருட்கள் கிமு 3ஆம் நூற்றாண்டுக்கும் கிமு 6ஆம் நூற்றாண்டுக்கும் இடைப்பட்ட காலத்திற்கு சேர்ந்தவை என்ன கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. தான் நடத்திய முதல் 2 அகழாய்வுகளின் ஆய்வறிக்கையை அமர்நாத் ராமகிருஷ்ணன் 2023ஆம் ஆண்டு ஜனவரி மாதம் ASI இடம் 982 பக்க விரிவான அறிக்கையை சமர்ப்பித்தது. அறிக்கை சமர்ப்பிக்கப்பட்டு 2 ஆண்டுகள் கழிந்தும் இந்த அறிக்கையை ASI வெளியிடவில்லை. இந்நிலையில் இந்த அறிக்கை தொடர்பாக சில கேள்விகளை எழுப்பி அறிக்கை அமர்நாத் ராமகிருஷ்ணனிடமே திருப்பி அனுப்பியது ASI. அமர்நாத் ராமகிருஷ்ணன் சமர்ப்பித்த அறிக்கையை 2 நிபுணர்களிடம் அனுப்பியதாகவும் அறிக்கையை மேலும் நம்பகத்தன்மையுள்ளதாக அந்த நிபுணர்கள் சில கேள்விகளை எழுப்பியதாகவும் ASI கூறியது. 2 அகழாய்வுகளிலும் கிடைத்த பொருட்களை வைத்து பார்க்கும்போது கீழடியில் 3 பண்பாட்டு காலகட்டம் நிலவியிருக்க வேண்டும் என கருதுவதாக அமர்நாத் ராமகிருஷ்ணன் தனது அறிக்கையில் கூறியிருந்தார். இதில் முதலாவது காலகட்டம் கிமு 8ஆம் நூற்றாண்டிலிருந்து கிமு 5ஆம் நூற்றாண்டு வரை நிலவியிருக்க வேண்டும் என்றும், 2வது காலகட்டம் கிமு 5ஆம் நூற்றாண்டிலிருந்து கிமு 1ஆம் நூற்றாண்டு முடிவு வரை இருந்திருக்கலாம் என்றும், 3வது காலகட்டம் கிமு 1ஆம் நூற்றாண்டின் முடிவிலிருந்து கிபி 3ஆம் நூற்றாண்டையும் தாண்டிச் செல்வதாகவும் அவர் கூறியிருந்தார். வைகை நதிக்கரையில் அமைந்த ஒரு நகர நாகரிகத்தின் ஆரம்ப கட்ட தகவல்களை மட்டுமே இந்த தொல்லியல் ஆய்வு முடிவுகள் அளித்திருக்கின்றன என்று அந்த தொல்லியல் தரப்பில் மேலும் பல ஆய்வுகளை செய்ய வேண்டும் என்றும் அமர்நாத் ராமகிருஷ்ணன் தனது அறிக்கையில் குறிப்பிட்டிருக்கிறார்.
முதலாவது காலகட்டம் கிமு 8ஆம் நூற்றாண்டிலிருந்து கிமு 5ஆம் நூற்றாண்டு வரை நிலவி இருக்க வேண்டுமென அறிக்கை கூறும் நிலையில் அதற்கு உறுதியான ஆதாரங்களை சமர்ப்பிக்க வேண்டுமென கேட்கப்பட்டுள்ளது. மற்ற 2 காலகட்டங்களையும் ஏஎம்எஸ் காலகணிப்பு முறைப்படி உறுதி செய்ய வேண்டுமென்று குறிப்பிடப்பட்டுள்ளது. அறிக்கையில் வழங்கப்பட்டுள்ள வரைபடங்களுக்கு பதிலாக மேம்பட்ட வரைபடங்களை வழங்க வேண்டும் என்றும் கோரப்பட்டுள்ளது. ஏஎஸ்ஐ அறிக்கையை திருப்பி அனுப்பப்பட்டது சர்ச்சையை ஏற்படுத்திய நிலையில் சென்னையில் சில தினங்களுக்கு முன்பு செய்தியாளர்களை சந்தித்த மத்திய கலாச்சாரம் மற்றும் சுற்றுலாத்துறை அமைச்சர் கஜேந்தர் சிங் சகாவத் அமர்நாத் ராமகிருஷ்ணன் ஆய்வறிக்கையை ஏற்க அறிவியல் பூர்வமான தொழில்நுட்ப ரீதியிலான ஆய்வுகள் இன்னும் தேவைப்படுவதாக குறிப்பிட்டார். அப்பாஸ் கஜேந்தர் சிங் சகாவத்தின் இந்த கருத்துக்கு தமிழக நிதி மற்றும் தொல்லியல் துறை அமைச்சர் தங்கம் தென்னரசு உடனடியாக எதிர்வினையாற்றினார். முதலில் அவர்கள் கீழடியில் ஒன்றுமே இல்லை என்றார்கள். அடுத்து ஆய்வதிகாரியை இடமாற்றினார்கள். அப்புறம் இனிமேல் நிதியே ஒதுக்க மாட்டோம் என்றார்கள். கடைசியாக சமர்ப்பித்த அறிக்கையை 2 ஆண்டுகள் கிடப்பில் போட்டார்கள். இப்போது வந்து ஆதாரம் போதவில்லை என்கிறார்கள். ஒவ்வொரு முறையும் தமிழர்களின் வரலாற்றை நிராகரிப்பது பொதுவானதாக இருக்கிறது என்று அவர் தெரிவித்தார். இது குறித்து தமிழ்நாட்டு மக்கள் மற்றும் கட்சித் தலைவர்கள் தங்கள் எதிர்ப்பை தெரிவித்து வருகின்றனர். இந்த விவாதாரம் குறித்து பேச அமர்நாத் ராமகிருஷ்ணன் மறுத்துவிட்டார். தன்னுடைய அறிக்கை உண்மையானது என்றும் இதில் மாற்றங்கள் எதையும் தேவையில்லை என்றும் அமர்நாத் ராமகிருஷ்ணன் பதில் அனுப்பியிருப்பதாக செய்திகள் தெரிவிக்கின்றன.